நல்லா சாப்பிடு. இந்த குழம்பு ஊத்திக்க. இந்த சிக்கனு தின்னுட்டு போய் இன்னொரு 4 பேரை கும்மாங்குத்து குத்து. என்ன சத்துள்ள ஆகாரம்னு சொன்னப்பா. 300 கிலோமீட்டர் தள்ளி வந்து இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல்ல மத்தவங்களுக்கு பாலும் பழம் குடுக்கறதும் இல்லாம உனக்கு சமைச்சு போட்டா நீ போய் ஊர்வம் எடுத்துட்டு வர்ற. அண்ணே கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? இந்த பாரு, இந்த அபார்ஷன் மேட்டர்ல நீ தலையிடலன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆயிருக்காது. நமக்கேப்ப இந்த ஊர்வம் எல்லாம். அண்ணே அப்படிலாம் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க. நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்திருந்தா அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்து இருக்காது. அதுக்கு பிறக்க போற உயிர் கூட பின்னாடி என்ன மாதிரி அனாதையா இருக்கும். அதெல்லாம் புளிச்சு போனது. எது புளிச்சு போறதா? காரிக்குழம்புல இந்தியாவில் எவருமே புளி ஊத்த மாட்டாங்க. ஐயோ சாப்பிடுங்கண்ணே. பாருப்பா, கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. கதவை சாத்தி வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாதுப்பா. பாரு, தப்ப தட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. புது பிரச்சனை ஆரம்பிச்சு. இந்த பாரு, நீ வேணானாலும் நாடு உன்னை வாவான்னு கூப்பிடுது. கதவு தட்டுறேன், கதவு தொடங்க. வேணாம்ப்பா. இதோ வந்துட்டா மாடி. அம்மாடியா உம்பளையா? இதோ நான் வந்துட்டேன் மாடி. ஓ, இது அப்பாடிடோ. தமிழ்நாடு நீங்களா? ஆமா. ஆசிரமத்தில் சோறு இருந்து போச்சா? இங்க சிக்கன் என்வி சாப்பிடுறீங்களா? ஐயோ சும்மா இருங்களே. சரி, எலும்பாவது சாப்பிடுங்க. சும்மா இருக்கீங்களா? தம்பி தமிழ் செல்வத்தை பார்க்க வந்தேன். தம்பி பேருக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. தந்தியா? தந்தியா? தமிழுக்கா? இவருக்கு தான் யாருமே இல்லையா? யார் டெலிகிராம் அடிச்சா? என் பேருக்கு யார் டெலிகிராம் அனுப்பிச்சிருக்காங்க? சீரியஸ் ஸ்டார்ட் இமிடியட்லி. தமிழ், உனக்கு அம்மா இருக்காங்களா? இத்தனை நாள் நீ அனாதைங்களப்பா நினைச்சிட்டு இருந்த. நீ ரொம்ப கொடுத்து வச்சப்பா. இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்ன சார் இது? பெத்து போட்டுட்டு விட்டுட்டு போன அம்மா இப்போ செத்து போறப்ப கூப்பிட்டு ஆரம்பிச்சிருக்கா. அம்மா சீரியஸ் உடனே கிளம்பிவான்னு போட்டிருக்கேன். என்ன சார் அது? இத்தனை வருஷமா இல்லாத அம்மா திடீர்னு எங்க சார் முளைச்சாங்க? அப்படின்னா இத்தனை வருஷமா நான் அனாதை நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் பொய்யா? ஆத்திரப்படாத தமிழ். எப்படி ஆத்திரப்படாம இருக்கிறது? குறிப்பா என் பேருக்கு அதுவும் இந்த ஆசிரம விலாசத்துக்கு தண்ணி வந்திருக்குன்னா என்ன அனாதை நம்ப வச்சு துடிக்க வச்சு வேதனைப்படுத்துறதுல என்ன பெத்தவளுக்கு மட்டும் இல்ல இவங்களுக்கு பங்கு இருக்கு. அதுக்கு இவங்க பதில் சொல்லி ஆகணும். கொஞ்சம் பொறுமையாயிரு தமிழ். நீ குழந்தையா இருந்தப்போ உன்னை இந்த விவேகானந்தா அநாத ஆசிரமத்துல கொண்டு வந்து சேர்த்தது யாரு என்னங்கிற விஷயம் எனக்கு முன்னாலே இருந்தாரே பெரியவர், அவருக்கு தான் தெரியும். இப்போ அவர் உயிரோட இல்ல. உனக்கு இருக்கிற சந்தேகமும் குழப்பமும் எங்களுக்கு இருக்கு. இந்த குழப்பத்திலிருந்து ஒரு முடிவுக்கு வரணும்னா நீ ஒண்ணு செய். இந்த தந்தியில கொடுத்திருக்க விலாசத்துக்கு போய் பார். எதுக்கு சார்? எதுக்கு? அள்ளி அணைக்க வேண்டிய நேரத்தில் தள்ளி வச்சுட்டு இப்போ கொள்ளி வைக்க போற நேரத்தில் கூப்பிட்டு அமைச்சிருக்காளே அதுக்கா? இத வரப்பா, இதெல்லாம் விதியோட விளையாட்டு. ஆமா சார், மனுஷப்படுற தப்புக்கெல்லாம் விதிங்கிற பேரை சொல்லி தப்புச்சுங்க. இப்போ விதிங்கிற பேரை சொல்லி நானும் ஒரு தப்பு பண்ண போறேன். அந்த அம்மாவோட விலாசத்துக்கு போய் நான் அவங்கள பார்க்க போறது இல்ல. இத்தனை நாள் இல்லாத அம்மா இனிமேல் இல்லாம இருக்கட்டும். அபசகுணமா பேசாதப்பா. பைத்தியகாரத்தனமா பேசாத தமிழ். தமிழ், உங்க அம்மா உயிரோட இருக்கிறப்பவே நீ போய் அவங்கள பாக்குறது தான் நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம். முடியாது தமிழ். தமிழ் சார், நான் பாத்துக்கிறேன். அந்த டெலிகிராம் கொடுங்க. தமிழே, தமிழே கொஞ்சம் நில்லுப்பா. சாமியார் சொல்றது எனக்கு என்னமோ சரின்னு படுது. ஆமா, மத்த விஷயத்தில் நீ காட்டுற பிடிவாதத்தை இந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டுரு. உன் பிறப்பை பத்தி நீ தெரிஞ்சுக்க போற இந்த நேரத்தை வீணாக்க வேண்டாம். வா போலாம். நான் சொல்றபடி செய்ப்பா. போகும்போது அவசர மாதிரி எல்லாம் எங்க தலை எழுத்தியா. ஏற்கனவே கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி இருக்கு. இது நீங்க வேறையா? கோ காரர் ஓட்டு மேல ஓட்டுங்க. எங்க மேல ஓட்டுறீங்க? என்னப்பா சாவு பண்ணி அடிக்கிறாங்க? அப்ப அம்மா? ஆண்டவரே, உமது கட்டளைப்படி இவ்வுலகை விட்டகன்ற உம் அடியார் சகோதரி மேரியுடைய ஆன்மாவை அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்தில் வரவேற்று உம் புனிதருடைய தோழமையில் சேர்த்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோம். ஆமன். நில்லுங்க, ஒருத்தர போங்க. எல்லாரும் பார்வைக்கு அம்மாவை சரிச்சில கொண்டாந்து வைப்பாங்க, அங்க போய் பாத்துக்கங்க. வழி விடுங்க. இறுதி ஊர்வலத்துக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்கு வேணுங்கிற ஏற்பாடுகளையும் பண்ணுங்க சிஸ்டர். சரிங்க, போங்க. அவ்வளவுதான், கதவு மூட போறேன். தள்ளுங்க. ஆ? உங்களுக்கு ஒரு தனி சொல்லணுமா? சரிச்சில போய் பாத்துக்கங்க. யோ, அது தெரியாத எங்களுக்கு. ஊர்க்காரங்களோட ஒருத்தர் வேடிக்கை பார்க்கத்தா எங்களை ஸ்பெஷலா தந்தி கொடுத்து வர வச்சாங்களா? சொன்ன கேட்க முடியும். நில்லுங்க நில்லுங்க. யோ, ஏன் நீ தடுக்கற? இங்க சிஸ்டர் ஸ்டெல்லா யாரு? அவங்க சிஸ்டர் சுப்பீரியர். இப்ப அவங்க பிஸியா இருக்காங்க. ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க, அப்புறம் தான் பார்க்க முடியும். யோ, நீ யார்கிட்ட பேசுறது புரியுதா? அவங்க அம்மா பார்க்க வந்திருக்கான். மேரி அம்மா மத்தவங்களுக்கு எல்லாம் அம்மா மாதிரி, இவனுக்கு அம்மாவே தான். புரியலையா? பெத்த அம்மா. மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், நான் தாங்க. நான் தான் உங்களுக்கு தந்தி கொடுத்தது. ப்ளீஸ் கம் இன். அண்ணே வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. மேரி அம்மா கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க வரல. தன்னுடைய கடைசி ஆசையா நீங்க தான் அவங்களுடைய இறுதி ஊர்வலத்துல சிலுவையை தூக்கிட்டு வரணும்னு உயிர் பிரியிற அந்த நேரத்திலையும் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. வேற எதுவும் சொல்லலையா சிஸ்டர்? இல்ல, அதுதான் அவங்க சொன்ன கடைசி வார்த்தை. உயிர் பிரியிற அந்த நேரத்தில் கூட மேரியம்மா என்ன பத்தி தான் நினைச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு என்ன உறவு? ஊர்வலத்துல சிலுவையை தூக்கிட்டு போறதுக்கு நீதான் வேணும்னு உறவுக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புற மாதிரி உனக்கு தந்தி கொடுத்து வர வச்சிருக்காங்கன்னா இதுல இருந்து தெரியலையா நீதான் அவங்க புள்ளன்னு? சிலுவையை தூக்கிட்டு போறது நம்மள கொள்ளி வைக்கிற மாதிரி இல்லையா சிஸ்டர்? நீங்க வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். உங்க பேச்சும் போக்கும் எதுவுமே சரியில்லை. எந்த இடத்துல யார பத்தி என்ன பேசுறோங்கிறது கொஞ்சமாவது யோசிச்சு பேசணும். மேரி அம்மா மாதிரி ஒரு புனிதமான துறவிக்கு சிலுவையை தூக்கிட்டு போற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு பெருமை பண்ணுமே தவிர இப்படி அனாவசியமா வாய்க்கு வந்தபடி பேசுறது ரொம்ப தப்பு. சிஸ்டர், 25 வருஷமா அப்பா அம்மா இல்லன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அனாதைக்கு இப்படி இப்படி ஒரு தந்தி வந்தா அவன் என்ன எதிர்பார்ப்போட வருவான்னு என் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க சிஸ்டர், முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத இந்த அனாதையை கூப்பிட்டு சம்பந்தம் இல்லாம சிலுவை தூக்கிட்டு போடான்னு சொல்லிட்டு செத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைங்கிறீங்களா? இல்ல இதுக்கு மேல அவங்க வேற ஏதாவது சொல்லி அதை எங்க கிட்ட சொல்லக்கூடாது நீங்க மறைக்கிறீங்களா? ஓ காட், நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. மேரி அம்மாவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு அவங்க சொல்லல. எங்களுக்கு மேல இருக்கிற பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி கேள்வி கேட்காம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது தான் எங்களுடைய கடமை. மேரி அம்மா உங்களுக்கு தந்தி கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டேன். நீங்க வந்த உடனே அவங்களுடைய கடைசி ஆசையை சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். நான் என் கடமையை முடிச்சிட்டேன். இனிமே பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. இவங்களுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கம்மா. அம்மாவை அடக்கம் பண்றதுக்கு நேரம் இருக்கு. அவங்களுடைய கடைசி ஆசைய நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு எந்த ஊரு? ஏன் கேக்குற? இப்பதானே இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க. போ எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி என்னப்பா இந்த ஆசிரமத்துல அதிசயம் இருக்கு? நிறைய இருக்கு. அது எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு திண்டுக்கல் சகாயத்தை பத்தி தெரியுமா? திண்டுக்கல் கசாயத்தை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. கசாயம் இல்ல, சகாயங்கிற மனுஷனை பத்தி தெரியுமா? சகாயம்ங்கிற பெரிய வெங்காயமா? அவனை பத்தி தெரியாதா ரூம் கூட்டி போவியா இல்ல எங்கேயே விட்டு போயிருவியா? என்ன கோமா பேசுறீங்க? எனக்கு சகாயம் தெரியும், அவங்க அப்பனை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும், அவங்க பிள்ளைங்க பூரா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை. ஏன் 10 பேரை உட்கார வச்சு மொட்டையடியா? உங்களுக்கு சகாயமே தெரியலையே. நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க? என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோன்றானே சார். அந்த சகாயம்ங்கிறது யாருக்கு சார்? அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன், அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? யா. அப்போ இந்த ஆசிரமத்துல நடக்கிற அத்தனை தில்லு முள்ளும் உனக்கு அத்துபடி?
ஆமாங்க, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். Follow me. டேய் கரிச்சட்டி வாயா, சிஸ்டர் செல்லா மேரி அம்மா தான் இவங்க அம்மாங்கறத ஏன்டா மறைக்கிறாங்க? ஓஹோ, நீங்க அதை கேக்குறீங்களா? இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவுக்கு அளவு உத்தமனோ அவ்வளவுக்கு அளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரி அம்மா இருக்கும்போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா? பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன என்ன என்ன. டேய், நீ என்ன கேபி சுந்தரம்பா பேரன் நினைப்பா அடுக்கிட்டே போறியே? அட அதை விடுங்க, இந்த பில்டிங் விழுந்ததே அவங்களாலதான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? இவருங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிப்பா, ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். டேய், ஆ. எங்க ரூம் எதுடா? இதான். சரிடா. தமிழே, நீ உள்ள போ. சார், அந்த திண்டுக்கல் சகாயம் யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். 11:45 வந்தா அவர் மனுஷனாவே இருக்க மாட்டார். டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வர சொல்லல. 12 மணிக்கு வரேன்டா நானு. வா வா. ஜாதி மதங்கிற பேரால வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிங்க இருக்கிற இந்த நாட்டுல ஜாதி மதம் வித்தியாசம் பார்க்காம சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம மேரி அம்மா. இன்னைக்கு நம்ம நாடு இருக்கிற சூழ்நிலையில அவங்க நம்மளையெல்லாம் விட்டு பிரிஞ்சு போனது பெரிய இழப்பு. அம்மான்னு வாய் விட்டு அற முடியாத நிலைமைக்கு ஆளாக்கிட்டாள் அந்த சிஸ்டர். 3வது மனுஷனாட்ட ஊரோடு ஒருத்தர் நின்று வேடிக்கை பார்க்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டுமே. இருந்தாலும் ஒரு வகையில் நீ கொடுத்து வச்சோம்பா. உனக்கு எப்பேற்பட்ட தாய் கிடைச்சிருக்கா பாத்தியா? உனக்கு துரோகம் செஞ்சிட்டாலும் இந்த ஊர் உலகமே பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. உன்னை பிரிஞ்சு இந்த நிலைமைக்கு அவங்க ஆளானதுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ, யார் காரணமோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சுவாமி விவேகானந்த ஆசிரமத்துல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமாங்க. மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் நீங்க தானே? ஆமா, அவரோட ஃப்ரெண்டு நான். எத்தனையோ விஐபிஸ் வந்திருக்காங்க. வந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பெருமை முக்கியத்துவம் மேரியம்மா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இல்ல, ஐ மீன், நீங்க ஒரு ஹிந்துவா இருந்தாலும் உங்களைத்தான் தன்னோட இறுதி ஊர்வலத்துல சிலுவையை தூக்கிட்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அந்த அளவுக்கு அன்பு மரியாதையும் உங்களுக்கு கொடுக்கணும்னா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேரியம்மா பத்தி உங்க ஒப்பீனியன் சொல்றீங்களா? சரியான கேள்வி. வாங்க, கேட்க வேண்டிய இடத்துல தான் கேக்குறீங்க. ஒப்பீனியன் என்னங்க? நாங்க உண்மையை சொன்னா தான் இங்க யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. அண்ணே, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை இங்க சொல்ல முடியலீங்க. நாங்க இப்ப சொல்ற நிலைமையில இல்ல. வாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் இறங்கி அதை நம்பிக்கையின் படுக்கையாய் பரிசுத்தப்படுத்தினீரே. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கும் உம்மிலே இந்த சகோதரி இளைப்பாறுகிறார் என்று நாங்கள் நம்புகிறபடியே இவருடைய சரீரத்துக்கு இக்கல்லறையை இளைப்பாறும்
இடமாக்குவதற்கு உம்மை வேண்டிக் கொள்கிறோம். நாம் இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாயும் புழுதிக்கு புழுதியாயும் பூமிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தமிழ், இந்த பாரு, எவனோ வந்து மண்ணள்ளி போட்டு போறான். பெத்த மகன் நீ, உனக்கு இல்லாத உரிமையா? பிடிவாதம் பண்ணாத தமிழ். அன்னைக்கு அவங்க உன்னை கருவறையே ஒதுக்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு நீ இந்த கல்லறையில வந்து நின்று இருக்கவே மாட்டேன். அண்ணே, என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா செத்து எத்தனையோ வருஷமாச்சு. நான் பிறந்தப்பவே அவங்க இறந்துட்டாங்க. என்னோட இதயத்தில் நான் அவங்களை எப்போ புதைச்சிட்டேன். தமிழ், பாத்தியா அந்த சிஸ்டர் முறைக்கிறத? எல்லாரும் போயிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்துல இனிமேலும் நீங்க 2 பேரும் இங்க தனியா இருக்கிறது அனாவசியமான அபிப்பிராயங்களுக்கு இடம் கொடுக்கும். ஏற்கனவே நீங்க பேசின பேச்சுல ஆசிரமத்துக்குள்ளேயே தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு மேலும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். சீக்கிரம் கிளம்புற வழியை பாருங்க. இரண்டு மனம் வேண்டும், இயேசுவை நான் கேட்டேன். யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? ஏய், யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? டேய், சொல்லிட்டு இனிமேடு. நன்றாக ஊத்துப்பா. அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர். இவரேதான் அவர்? ஐயோ, திண்டுக்கல் சாயத்தை அடிக்காதீங்க. அவரேதான் இவர். ஐயா, ஏண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா? நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பன், பெரிய கொள்ளைக்கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைகளை பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாய் நீதான் திண்டுக்கல் சகாயம்மா? டேய், இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்கக்கூடாது. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? என்னடா உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. சொல்லிட்டாரு. ஐயா, நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. ஏன்டா நிறுத்துற சொல்றா? நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேர் தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. மேரி அம்மா உயிரோட இருந்தப்பா அவங்கதான் இவரோட அம்மான்னு அவரால தெரிஞ்சுக்க முடியல. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்கதான் அம்மான்னு பாத்துக்க முடிஞ்சதே தவிர அம்மான்னு உரிமையோட வெளியில யார்கிட்டயும் சொல்லிக்க முடியல. வெளியே சொல்ல முடியாட்டாலும் அவர் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. அந்த வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அப்பா அம்மா உயிரோட இருந்தோம் நானும் ஒரு அனாதையத்தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பணக்கார வீட்டு பூச்சாடியில அலங்காரத்துக்கு வச்சிருக்கிற பிளாஸ்டிக் பூ மாதிரி தான் என்னோட வாழ்க்கை. மேரி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பும் ஆதரவும்
அவங்க மகன் கிட்ட இருந்து கிடைக்கணும்னு விதி போல இருக்கு. அதனாலதான் ஆண்டவன் எங்களை இப்படி சந்திக்க வச்சிருக்காரு. துர்கா தமிழ்ச்செல்வன். பாப்பா மறுபடியும் கட்டில் உடைஞ்சு போச்சா? அத ஏயா கேக்குற? அந்த ஆளு தினமும் உடம்ப தேத்துறேன்னு 500 தடவை கரலா கட்டி சுத்திட்டே இருக்காரு. தினமும் 200 தடவை தண்டால் எடுக்கிறாரு. தினமும் 300 தடவை வெயிட்ட தூக்குறாரு. எல்லாம் முடிஞ்சு அசதியா வந்து கட்டில படுத்து தூங்கிடுறாரு. நான் ஆசையா எழுப்பினா ஏண்டி தூக்கத்துல எழுப்பினான்னு சொல்லிட்டு கட்டில போட்டு உடைச்சிடுறாரு. எல்லா ஆசையும் மனசுல வச்சு வெம்பிக்கிட்டு இருக்க. பாப்பா அழாத பாப்பா, பொண்ணுங்க அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. உன் கவலை தீக்க நான் இருக்கேன். நானும் இருக்கேன். எது நீ இருக்கிறியா? இப்பதான் செஞ்ச சட்டி மாதிரி ஒரு மூஞ்சி, அதுல மீசியா இப்பதான் எட்டி பாக்குது. இவ கவலை நீ தீக்க போறியா? போடா, அளவு கோலாலே அடிச்சு கொண்டுடுவேன். போடா பாப்பா. அழாத. பயில்வான் மாதிரி எனக்கு கை பெருசு இல்ல, காலு பெருசு இல்ல, மூக்கு பெருசு இல்ல, ஆனா மனசு எனக்கு ரொம்ப பெருசு. தொட்டு பாரு. அழாத. உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். யாருப்பா அந்த பயில்வான் வரா? பயில்வான் வர்றானா? எங்கடா வந்த? பாப்பா காலை பார்க்க சொல்லிச்சு, பாத்துக்கிட்டு இருந்தேன். எது வரைக்கும்டா பார்த்தேன்? சேச்சே, தப்பா நினைக்காதீங்க. பாப்பா கால் இல்ல, கட்டில் கால் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதான பார்த்தேன். ஒழுங்கா வேலையை கவனி. என்னடி இங்க நின்று பல்ல காமிச்சிட்டு இருக்க? போடி உள்ள. சரியான நேரத்துல வந்து எங்க வேலையை கவனிக்கிறது? டேய் பாலு, நீ போய் பாப்பா வீட்டுல பயில்வானோட செருப்பு இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வா. எதுக்கு? அடே, அவன் என்ன வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். வாசல்ல பயில்வானோட செருப்பு இருந்தா அவன் வீட்டுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். வெளியே போயிட்டான்னா செருப்பு இல்லேன்னு அர்த்தம். இதையும் அவதான் சொல்லி அனுப்புனா, நீ போய் பாத்துட்டு வா. எப்பவும் எனக்கு பாக்குற வேலை தானா? பாத்தியா, எதுலயும் பொறுமை வேணும் பாலு. பொறுமை எருமை விட பெருசு. முதல்ல அவளை எனக்கு சரி பண்ணிக்கிறேன், அப்புறம் நான் உனக்கு சரி பண்றேன். நிஜமா? எனக்கு அப்புறம் எல்லாம் உனக்கு தானடா பாலு. போடா. சரி சரி. என்ன இந்த ஆசாரிய காணோம்? ஐயோ, இந்த ஆள் வேற வந்துட்டாரு. வாசல்ல செருப்பு போடணும். அப்பா. என்னடி வாசல்ல நின்னு நெளியிற? குளிக்கணும், போய் வெண்ணி விடுப்பா. சரிங்க. டேய் பிச்சை, எங்க வாடா. செருப்பு அறுந்து போச்சு, போய் தச்சிட்டு வாடா. ஐயோ வேணாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தைக்க கூடாதுங்க. வெள்ளிக்கிழமை நான் செருப்புல ஊசிறாங்க. விடுறி, போடா. டேய், ஒரு செருப்பு தானே இருந்திருக்கு, எதுக்கு 2 எடுத்துட்டு போற? ஒன்ன போட்டுட்டு ஒன்ன எடுத்துட்டு போ. எதுக்கடி இன்னொரு செருப்பு? ஒன்னு அடிக்கிறதுக்கா? போடா. போடி உள்ள. ஓடினா எதுக்கு செருப்பை பத்தி இவ்வளவு அலட்டிக்கிறா? ஏ குருவி, சிட்டுக்குருவி, உன் ஜோடி எங்கே? கூட்டி கிட்டி. ஏ குருவி, சிட்டுக்குருவி. ஏய், படங்க. உங்களுக்கு எல்லாம் அறிவு எங்கடா போச்சு? கால்ல போட வேண்டிய செருப்பை கையில மாட்டிட்டு போறீங்க. ஏன்டா ஊர் பேரை கிடக்குறீங்க? இது என்னது இல்லைங்க? டேய் பாடுவா, யார் தான் இருந்தா போடா கல்ல. போடா போடா தேங்காய் தலையா. போடா. ஏ குருவி, சிட்டுக்குருவி, உன் ஜோடி எங்கே? ஏ கூட்டி கிட்டி. பாப்பா, நீ எங்கே இருக்கிறாய்? உன் அன்பு மலையிலே நனைவதற்காக நான் ஓடோடி வந்திருக்கிறேன். என்னை ஏமாற்றாதே. வந்து மலையை சரமாரியாக கொட்டு பாப்பா. யாரா அது? நீ யாரா? எரி செருப்ப. செருப்பில்ல நானே உள்ள வந்தேன்.
குருவி 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 குட்டி பாப்பா செருப்பு வெளியில காணோம். பயில்வான் ஊருக்கு போயிட்டானா இல்ல கால்ல போட்டு உள்ள உட்காந்துருக்கானா? அவர் ஊருக்கு தான் போயிருக்காரு. யாராவது வெளியே பாத்து போறாங்க. உள்ள வாங்க. ஆமா சுந்தரி நீயும் சுந்தர நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஓணம். ஐயோ இது என்ன தேக்கு மரமா? யோ, இந்த ஆசார் புத்தி உன்னை விட்டு போதா பாத்தியா? இங்க என்ன மரத்தை பாக்கவா வந்த? ஐயோ பாப்பா நீ தப்பா நினைக்காத. நான் தேக்கு மரமான்னு கேட்டது உன் உடம்ப சும்மா ரோஸ் வுட்ல வார்னிஷ் பினிஷ் பண்ண மாதிரி பளபளன்னு ஆக்கியிருக்கானே. எந்த ஆசாரி உன்னை இப்படி இழைச்சு உருவாக்குனது? ஐயோ, அவர் வந்துட்டாரு போல இருக்கியா? இப்ப நான் எங்க போய் ஒளியறது? எங்கேயாவது போய் ஒளிச்சுக்கிறியா? கொஞ்சம் திரும்பு. யோ, பரண்டி மேல போய் உட்காந்துட்டியா? பரண்டி மேலையா? என்ன அங்கடி மேலையும் கீழே ஏத்தி விடுறீங்க? ஐயோ, சீக்கிரையா? பின்னால ஒரு கை பிடிச்சு கொடு. இந்த வர்ற அப்படியே விட்டு வர்றா. என்ன வேணும்? இரு சொல்றேன். அப்பாடா, அந்த ஆசாரி இங்க வருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அவன் வர்றதுக்கு முன்னால நான் வந்துட்டேன். அவனை நம்பாத, அவன் நல்லவன் இல்ல. அவன் உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களுக்கு அல்வா கொடுத்திருக்கான். அதோட இல்ல, உன் அழகு என்ன அவன் அழகு என்ன? நீ பௌர்ணமி மாதிரி, அவன் அமாவாசை மாதிரி. என்கிட்ட வசதி இருக்கு, அழகு இருக்கு. என்ன சொல்ற? ஐயோ, அவர் வந்துட்டாரு போல இருக்கு. இப்ப என்ன செய்யறது? சீக்கிரம் ஒளிச்சுக்க. கீழே ஒளிச்சுக்க. பாப்பா, இன்னைக்கு நடந்த குத்துச்சண்டை போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். என்ன ஏத்துனானே மாரிமுத்து, விட்டே ஒரு குத்து, ஆள் அவுட்டு. இனிமே சுத்துப்பட்டி 8 கிராமத்துக்கும் நான் தான் பெர்மனன்ட் பயில்வான். இன்னும் எனக்கு வெறி அடங்கல. என்னடி சத்தம்? அது ஒண்ணு இல்லைங்க, கொல்லையில எருமை மாடு கத்துதுங்க. வா, இந்த சந்தோஷத்தை கொண்டாடிடுவோம். என்னடா கண்ணு, நான் சந்தோஷமா இருக்கேன், நீ கவலையா இருக்கிற? இந்த ஆளுக்கு எப்படியாவது எரிச்சல் முடி வெளியே அனுப்பிச்சிடணும். நீங்க எங்கிட்ட அன்பா இருக்க மாதிரி நடிக்கிறீங்க. வர வர என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல. அப்படிலாம் சொல்லாதடா கண்ணு. மளிகை கடைக்காரனுக்கு 1000 ரூபாய் பாக்கி, இதோட 4 தடவை வாழ அமிச்சிட்டான். இது ஒரு பெரிய சமாச்சாரமா? எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். பாத்திர சீட்டுக்காரனுக்கு 700 ரூபாய் கட்டணும். கவலைப்படாத, எல்லாம் மேல ஒருத்தன் இருக்கிறான்ல, அவன் பாத்துக்குவான். கறி கடைக்காரனுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். எல்லாம் மேல ஒருத்தன் இருக்கிறானே, அவன் பாத்துக்குவான். என்ன எல்லா கடனையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் எனக்கே சொல்லிட்டு இருக்க? கட்டில கீழே ஒருத்தர் இருக்கா, அவங்கிட்ட பாதி கடனை ஒப்படைங்கடா. ஏய், ஆக்குடா. ஒரு நாயா, இந்த வரியா? இந்த வரியா? ஓடா நாயா. இந்தா புடிச்சுக்கோ, பழமே இருக்கும். இந்தா கடிச்சுக்கோ, பசி இருக்காது. இந்தா புடி, இந்தா புடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம் வராது. இந்தா புடி. ஓ, நீ கடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம். வார்டு பாய் மாதிரியா இருக்கிற நீ? என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ, உன்னை எல்லாம் சவக்கடங்களை படுக்க வைக்கணும். ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கி எறிகிற மாதிரி ரொட்டியை தூக்கி எறிகிற. நாங்க கொடுக்குற வரி பணம் தான் சம்பளம் வாங்குற தெரியுமா? ₹1,00,000 நீ வரி கட்டுற, அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சு போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற, நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடுறியா இல்லையா? ரொட்டி கொடு. யோ, உன்னை பத்தி பெரிய டாக்டர் ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற?
என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாது. ஐ எம் கவர்மெண்ட் ஜாப். பிளடி கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நான் ஜப்பான்ல பிறக்க வேண்டியவன். கம்முனு படுறா படுறா. இந்த பாப்பா தமிழ் மாமா கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் கொடுக்குறான், நானும் கொடுக்குறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணியா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ. இந்தா புடிங்கடா பாப்பா. இந்தா நீயாவது வாங்கிக்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா தான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கான். நான் பாடுறேன், கேக்குறியா? துளியிலே ஓஹோ துளியிலே ஓஹோ அட வந்த ஓஹோ வானத்து விண்விளக்கே ஓஹா ஊ அடிச்சு வரிச்சதில்லை. நல்லா தூங்கிட்டு இருந்த குழந்தைய உன் தொண்டை திறந்து முழுங்கி வச்சிட்டியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, ஆனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டல ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணும் குறை சொல்ல போ. இந்த எப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத்த ஒத்துக்குவீங்களா? வாப்பா தமிழ், உன்னை பாத்துட்டு போலான்னு தான் உட்கார்ந்து இருக்கேன். என்ன பாக்குறதுக்கா? எதுக்கு பாட்டி? ஆமாப்பா, நான் பெத்த புள்ள கூட என்னை இப்படி கவனிக்காது. சரி சரி, ஊருக்கு போறல, இந்த கை செலவுக்கு வச்சுக்க. ஊருக்கு போனதும் கடுதாசி போடணும். என்ன நீ நல்லா இருக்க. நீ நல்லா இரு. சரிதான். சரி பாத்து போ. சரிப்பா. என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன நீ அண்ணன் வராரா? சும்மா ஜில்லுன்னு உட்கார்ந்திருக்கீங்க. என்ன தங்கச்சி எப்படிமா நல்லா இருக்க? இருக்கேனே. என்ன படி மருமா புள்ள என்ன சொல்றான்? மாமாவை பொண்ணு பெத்து கொடுக்க சொல்றான். அதுக்கு என்ன, பொண்ணு பெத்து கொடுத்துட்டா போச்சு. மயிலு போங்க தமிழ். அண்ணே, இத பாத்தீங்களா? என்ன மடி அது? என்ன நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்கல்ல, இந்த கர்ச்சீஃபை உங்களுக்கு பிரசன்ட் பண்ணலான்னு உங்க பேரை இதுல தமிழ்னு எம்ப்ராய்ட் பண்ணிருக்கா. ஆனா உங்க இனிஷியல் தான் எனக்கு தெரியல. அது கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா இதுல போட்டு கொடுத்துருவேன். ஏபிசிடில உனக்கு இஷ்டப்பட்டதை போட்டுக்க. இந்த கிண்டல் தானே வேண்டாம்னு சொல்றேன். உங்க அப்பா பேரை சொல்லுங்க. சரி, அப்பா பேரை சொல்லாட்டி பரவாயில்ல, அம்மா பேரையாச்சும் சொல்லுங்கண்ணே. அதுவும் அதேதான். A to Z வரைக்கும் EFGHJKLM அதுக்குள்ள ஏதாவது போட்டுக்க. போங்கண்ணே, என் குழந்தைக்கே நான் உங்க பேரை தான் தமிழ்னு வச்சுட்டேன். நீங்க என்னடானா என்கிட்டயே உங்க அப்பா அம்மா பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், போங்க. ஐயோ கோச்சுக்காதம்மா, என் அப்பா அம்மா மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு அப்பா அம்மா கிடையாது. நான் ஒரு அனாதை. அம்மா சாந்தி, தாய் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, இப்படின்னு விவேகானந்த அநாத ஆசிரமத்துல மனப்பாடம் பண்ணிட்டேனே தவிர நான் அம்மா அப்பா எல்லாம் பார்த்ததே இல்லம்மா. அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா, எனக்கு அந்த கொடுப்ப கிடையாது. இதெல்லாம் மறந்துட்டு ஜாலியா எப்படி பாட்டு பாடிட்டு இருக்கேன்னு பாக்குறியா? என்ன பண்றது, பயங்கரமான இருட்ட ஆண்டவன் படைச்சிருந்தாலும் அதுலயும் பார்த்து ரசிக்கிற மாதிரி நிலவும் நட்சத்திரத்தையும் படைச்சிருக்கா பார், அது மாதிரிதான் நானும். ஐயோ, இதுக்குதான் என் கதையை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறது. இப்ப என் தங்கச்சி நீ இருக்கல, இங்க இருக்கிற டாக்டர் எல்லாம் எனக்கு அப்பா அம்மா மாதிரி. ஏன் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அத்தனை பேரும் என் சொந்தக்காரங்க. இந்த பாரு என் மருமக புள்ள இருக்கான், என் இனிஷியல் தானே வேணும், CN போட்டுக்க. என்ன பாக்குற? C for சிக்கன், கோழிக்கறின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிரிக்கிற மாதிரி சரி. ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே போகும்போது நல்லா சிரிச்சுக்கிட்டு போனோம். பக்கத்து வார்டு போயிட்டு வரேன், இனிஷியல போட்டு வை, வாங்கிக்கிறேன். ஏய் நர்ஸ், நர்ஸக்கா, சிஸ்டர். எஸ், ஐ அம் மிஸ்டர். எதுக்கோ கூப்பிட்டீங்க? குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன். வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். பின்ன இலங்கை இந்திய பிரச்சனை பத்தி பேச உங்களை நான் கூப்பிட்டேன். அத பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. அட 4 மணிக்கு டியூட்டி முடிச்சு வாங்க, உலக விஷயம் நிறைய இருக்கு. அவுத்து விடுறேன். டாக்டர்ட்ட பர்மிஷன் அட வாங்கணும். நாம எதுக்கு டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா ஜாலியா இருக்கணும், வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சாத்துக்குடி சாப்பிடுறீங்களா? வேணுங்க. பிரெட், வேணுங்க. ஒரு கப் மில்க். சரி வேணாம்னா விட்டுரு. நீங்க நர்ஸ், ஐ அம் வார்டு பாய். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். நர்ஸ், நர்ஸ், ஊசி போற இடம் எங்க இருக்குங்க? பல்லாவரத்துக்கிட்ட ஒரு மைதானம் இருக்கு, அங்க போய் போட்டுக்கிறா. இது ஊசி போட நேரம் மாடாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன். வேணுங்க. சாப்பிடு, பண்ணாம சாப்பிடு.